Hi, hello friends. Welcome to Indra Reporting. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது padded loading stitch, thread loadingனு நம்ம சொல்லலாம். பேசிக்காக நம்ம ஆரி ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சை எம்போஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணணும்னா அதில் நம்ம பைப்பிங் த்ரெட் கொடுத்து தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பைப்பிங் த்ரெட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நம்ம ஆரி மெட்டீரியல்ஸ் வாங்குகிற எல்லா ஷாப்ஸ்லேயுமே கிடைக்கும். இப்படி ரோல் ஃபார்மேட்டில் இருக்கும். அகெயின் நம்ம அந்த பைப்பிங் த்ரெட்டை பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி ஸ்டிச் கொடுத்து நம்ம க்ளூ கொடுக்காம பைப்பிங் த்ரெட்டை ஹோல்ட் பண்ணோன்னா நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் கொடுப்போம். ஸோ அந்த சிக்ஸாக் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்டிச் இருக்குது, போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பைப்பிங் த்ரெட்டை எப்படி ஹோல்ட் பண்ணுறது, அதுக்கு மேலே த்ரெட் லோடிங் நம்ம எப்படி கொடுக்குறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ராக்டிஸுக்காக பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு க்ளூ போட்டு த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு த்ரெட் லோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி டபுள் த்ரெட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அந்த த்ரெட்டை இந்த மாதிரி க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்னர்லேருந்து நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அகெயின் அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைட் கொடுக்குறோம். அந்த செயின் வெளியில் எடுத்து அகெயின் ஒவ்வொரு இதுலேயும் கொடுக்கும்போது நம்ம அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டா போகிறோம். அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்ஸாக் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லோடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்கலாம். த்ரெட்டோட எட்ஜில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறோம். அந்த த்ரெட்டை கம்ப்ளீட்டாக மறைச்சி கொடுக்க போகிறோம். ஒரு செயின் எடுத்து அதுக்கு லாக் ஸ்டிச் அதுக்கு மேலேயே கொடுக்கணும். கொடுத்துட்டு அகெயின் அந்த த்ரெட்டை அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம பஞ்ச் பண்ணதுக்கு பக்கத்தில் மறுபடியும் பஞ்ச் பண்ணுறோம். இதோட லாக் ஸ்டிச் நம்ம அந்த த்ரெட்டை ஒட்டியே கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம மைண்டில் எடுத்துக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே பண்ணோம், இந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ண இடத்துல போடுற எல்லா லாக் ஸ்டிச்சுமே இந்த த்ரெட்டை ஒட்டியே வரணும். அதுக்கு ஆப்போசிட் சைடு நம்ம போடுற செயின் எடுக்கிறதோட லாக் ஸ்டிச் அதுக்கும் நேர் மேலே, அதாவது எடுத்த செயினோட மேல் பக்கமாக போடுறோம். இப்போ அந்த இதை தான் இப்போ போட போகிறோம். இந்த த்ரெட்டை க்ளோஸ் பண்ணாப்பில் இந்த ஒயிட் த்ரெட் தெரியாத அளவுக்கு நம்ம பஞ்ச் பண்ணி அதோட லாக் ஸ்டிச்சை அந்த செயினோட மேல் பக்கமாக போடுறோம். அகெயின் அந்த த்ரெட் அப்படியே எடுத்துகிட்டு செயின் எடுக்கிறோம். அதோட லாக் ஸ்டிச்சை நம்ம அந்த த்ரெட்டை ஒட்டியே கொடுக்குறோம். ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம். கொடுத்துட்டு அதோட லாக் ஸ்டிச்சை அதுக்கு மேல் பக்கமாக கொடுத்துக்கிறோம். இதே ஆர்டரில் தான் கம்ப்ளீட்டாக நம்ம போட போகிறோம். நம்ம நார்மலாக த்ரெட் லோடிங் நெக் டிசைன்லலாம் த்ரெட் லோடிங் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட் எதுவும் கொடுத்துப்போம். அதுக்கு அடுத்தால பைப்பிங் த்ரெட் ஒட்டி இந்த மாதிரி த்ரெட் லோடிங் கொடுக்கும்போது அந்த நெக் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக, சிம்பிளாக, நீட்டாக, அழகாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பண்ணால் அந்த ஒர்க் கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆப்போசிட் சைட் நம்ம கீழே இருக்கிற த்ரெட் கம்ப்ளீட்டாக தெரியாத அளவுக்கு நம்ம போடுற ஸ்டிச்சஸ் ஒன் பை ஒன்னாக பேக் டு பேக் வரணும். இந்த ஒரு
விஷயத்தை மட்டும் நம்ம மைண்டில் எடுத்துக்கிட்டால் போகிறோம். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்டில் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக போகிற எல்லா ஸ்டிச்சோட லாக்கும் இந்த நம்ம பைப்பிங் த்ரெட்டை ஒட்டியே போடணும். ஆப்போசிட் சைட் கொண்டு போகிற அந்த செயினை நம்ம இப்படி செயின் எடுத்துகிட்டு அந்த செயினோட மேல் பக்கமாக அதோட லாக் ஸ்டிச்சை கொடுக்கணும். இதே தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக இதே ஃபார்மேட்டில் போட்டுட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நாட் போட்டுட்டு லாஸ்ட் இது நம்ம எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்தோமோ அதே இடத்துல போட்டு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு கண்டினியூட்டியாக இந்த இடத்துல லாஸ்ட்டு ஃபைனல் டச் கொடுத்துட்டு இதே இதில் செயின் ஸ்டிச் கொடுத்து நம்ம இந்த இதை அவுட்லைன் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸில் நம்ம ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே மைல்டாக ஹோல்லாம் தெரியும். ஸோ அந்த ஹோல் மேலே செயின் ஸ்டிச் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம த்ரெட் லோடிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.